வணக்கம். மாடம்பாக்கத்திலிருந்து அன்புவழி ஆறுமுகம். பருத்தி விதைகளை ஊற வைத்து அதிலிருந்து பால் எடுத்து பருத்தி பால் தயாரிப்பது எப்படி என்று காட்ட விரும்புகிறேன். இதுதான் பருத்தி விதை. இதை ஊற வைக்காம இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இதை 8 மணி நேரம் நம்ம ஊற வச்சு மிக்சியில அரைக்கணும், பால் எடுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: பருத்தி விதை, சுக்கு, நல்ல தூளாக்குன சுக்கு, இது ஏலக்காய், சிவப்பு அரிசி, தேங்காய் துண்டுகள், பனை வெல்லம், நல்ல இது போல ஊற வச்ச பருத்தி விதைகள். இது 8 மணி நேரம் ஊற வச்ச பருத்தி விதை. நான் ஒரு ஆள் 1 டம்ளர் வர மாதிரி தான் இப்ப நான் செய்து காட்டுறேன். இந்த மாதிரி ஊற வச்ச பிறகு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு இந்த பருத்தி விதை இப்படி இருக்கும். ஊற வைக்காம இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். அதை ஊற வச்ச பிறகு இந்த மாதிரி இருக்கும். 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்ப நம்ம இது மாதிரி பால் எடுக்கணும். நல்லா வடிகட்டியாச்சு. இந்த மாதிரி சக்கை மாதிரி 2 தடவை அரைச்சி பால் எடுத்து இந்த மாதிரி இந்த சக்கை எடுத்துடணும். வெறும் பால் மட்டும் காய்ச்சணும். இப்போ இந்த பால் எடுத்தாச்சு, பருத்தி பால் தனியாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காய் துண்டுகளை அரைக்கணும். மிக்ஸில் அரைச்சிட்டு தேங்காய் துண்டு, இந்த சுக்கு பவுடர், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். அதோட சேர்த்து இந்த சிவப்பு அரிசியும் சேர்த்து அரைக்கணும். இப்ப இந்த சிவப்பு அரிசியும் தேங்காய் துண்டுகளையும் ஒண்ணா சேர்த்து அரைச்சிருக்கேன். அதோட சேர்த்து சுக்கு, ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கணும். தேங்காயும் அரிசியும் அரைச்ச இந்த மாதிரி தண்ணி மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இப்ப இது பருத்தி பால், இது தேங்காய் பால், அரிசி தேங்காய் பால். இது பனை வெல்லம். இந்த பனை வெல்லம் கடைசியில் போட்டு நம்ம கிண்டி இறக்கணும். இப்போ இந்த பாலை மட்டும் இப்படி காய்ச்சணும். பருத்தி பாலை மட்டும் காய்ச்சணும். முதல்ல இதுக்கு நல்லா காய்ச்சி கொதிக்கணும். இப்ப நல்லா கொதிக்கும் பொழுது இப்போ இந்த அரிசியும் தேங்காயும் அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை ஊத்திடணும். ஊத்தி நல்லா கிண்டணும். இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு போடணும். இப்போ நல்லா இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம முதல்ல தண்ணியாட்டம் இருந்தது, இந்த வெறும் பால், பருத்தி பால் மட்டும் தண்ணியாட்டம் இருந்தது. அதோட அரிசியும் தேங்காயும் கலந்தோடனே இந்த மாதிரி திக்கா வரும். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நாம எடுத்து வச்சிருக்க பனை வெல்லம், இந்த பனை வெல்லத்தை சேர்த்து கிண்டணும். ரொம்ப ஒரு சத்தான ஒரு பால். எப்படின்னா இதுல சிவப்பு அரிசி, பருத்தி போட்ட பால், அதோட சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் ரொம்ப சத்தானது. அதோட பனை வெல்லம் கலக்கும்போது நம்ம உடம்புக்கு வலிமை கொடுக்கும். மூட்டு வலி, உடல் வலியெல்லாம் போக்கும். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இதை குடிக்கும் பொழுது பெண்களுக்கு முதுகு வலி, இடுப்பு வலி எல்லாம் வராது. இதெல்லாம் குடிச்சிட்டு வந்தா உடல் பலம் அதிகமாக இருக்கும். இப்ப இந்த பால் நல்லா திக்கா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இறக்கிடலாம். இப்ப பருத்தி பால் எல்லாம் செய்து முடிச்சாச்சு. நல்ல திக்கா அந்த மாதிரி இருக்கும். காலையில சாயங்காலம் 2 வேளையில ஏதாவது ஒரு வேளையில நம்ம இதை செய்து சாப்பிடலாம்.
உடம்புக்கு ரொம்ப சத்தானது. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்கூல் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு இதை கொடுத்து வளர்க்கும்போது அவங்கெல்லாம் ஓடி ஆடி விளையாடுறதுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். பெண்களுக்கு வீட்டு வேலை செய்யவும் அவங்க இடுப்பு எலும்பு அந்த முதுகு தண்டு வலியெல்லாம் இருக்காது. இதெல்லாம் சாப்பிட்டோம்னா உடல் வலிமையா இருக்கும். இது நான் வந்து தோட்டத்துல விளையிற இடத்துல போய் வாங்கிட்டு வந்த ஒரு பருத்தி விதை. இப்போ வந்து இத மாதிரி ஒரு கிண்ணத்துல நம்ம இத மாதிரி தயார் பண்ணி நம்ம இதை கொடுக்கலாம். எல்லாரும் சாப்பிடலாம். நன்றி.